இப்போ நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெப்சைட்ஸ் எப்படி நிறைய கிரியேட் பண்ணலாம், நீங்களே உங்களோட வெப்சைட்ஸை கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷனல் லுக்கிங்காக கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது சொல்லி தந்துட்டுருக்கோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸோட நாலேஜபிளும் நம்ம ஷேர் பண்ணிட்டுருக்கோம் இந்த சேனலில். ஸோ நிறைய பிஸ்னஸ் வெப்சைட்ஸ் நான் கிரியேட் பண்ணி தர சொல்லி தந்துருக்கும் போது உங்ககிட்ட நான் அதிகமாக இன்செக்ட் பண்ண ஒரே விஷயம், டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் பர்ஃபெக்டாக ஒரு நல்ல கம்பெனிக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் வெப்சைட்டோட ஸ்பீடும் அதோட சப்போர்ட் லெவலும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போது நான் ஏன் அந்த ஒரு கம்பெனி மட்டும் இன்செக்ட் பண்ணுறேன் அப்படின்ற கம்ப்ளீட்டாக நான் டீட்டெயிலாக இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு இருக்க டவுட்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு கிளியரான எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு டொமைன் ஹோஸ்டிங்னா தெரியாமல் ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பேன் உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் இருக்கணும். அது ஏன் இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் ரொம்ப ஈஸியாக புரியும். நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நேராக ஒரு கடையில் போய்ட்டு ஒரு ஃபோன் வாங்குவீங்க. அதுக்கப்புறம் ஒரு சிம் கார்டு வாங்குவீங்க. அந்த சிம் கார்டை இந்த ஃபோனை நீங்கள் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பேச முடியும். ஸோ இதே ஒரே டோன் தான் நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது. நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் டெஃபினட்டாக ஒரு டொமைன் ஒரு ஹோஸ்டிங் வாங்கியே ஆகணும். டொமைன்னா ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்றத கிளியராக சொல்கிறேன். டொமைன்றது நத்திங் பட் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் பேர் வாங்க, www.so-and-so.com இல்லை .in வாங்குவீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்கிறேன், .in.com நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த .in.comனா ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஜஸ்ட் .comனா ஒரு கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். .inனா இந்தியா அப்படின்ற மாதிரி வரும். co.in எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இப்போ டொமைன்றது www.so-and-so.com .in வாங்குறீங்க, உங்கள் இஷ்டம். அதான் வந்து டொமைன் வாங்க. ஹோஸ்டிங்கிறது இது வந்து சிம் கார்டை வச்சுக்கணும். டொமைன்றது சிம் கார்டை வச்சுக்கணும். ஹோஸ்டிங்கிறது தான் ஃபோன் மாதிரி. இதுக்குள்ளே நம்ம இதை இன்செர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வெப்சைட் வந்து லைவ் ஆகும். ஸோ நிறைய பேர் www.so-and-so.com நினச்சா உங்கள் வெப்சைட் லைவாக வரதுக்கு காரணம் இதை நீங்கள் இன்செர்ட் பண்ணியிருந்தால் மட்டும் தான் வாங்க முடியும். ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்கிறது தேவை. ஸோ அது நீங்கள் எந்த கம்பெனிகிட்டேருந்து வாங்குறீங்க அப்படின்றத இங்கே ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. நிறைய ஸ்கேம்ஸும் நடக்குது. ஸோ என்னென்ன ஸ்கேம்ஸ் நடக்குது அப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு கம்பெனி பேரை மென்ஷன் பண்ண விரும்பலை. ஸோ ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது. பட் ஆனால் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ நிறைய டொமைன் ஹோஸ்டிங் நீங்கள் பாப்புலராக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டொமைன் ஹோஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் போய் டொமைன் வாங்கும்போது ஹோஸ்டிங் வாங்கும்போதும் ஜஸ்ட் உங்களுக்கு 1500 rupees கொடுத்தா போதும், 1200 rupees கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வாங்க வச்சுருவாங்க. வாங்க வச்சதுக்கப்புறமா 1 year கழிச்சு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 4000 கொடுங்க, 5000 கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய டேக்ஸு, நிறைய இன்பவுண்டு, உங்களுக்கு தெரியாமல் நிறைய டேக்ஸ்லாம் போட்டு இந்த பில்லை உங்ககிட்ட காமிப்பாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் என்ன, இப்போது நான் டக்குன்னு வேறு எது டொமைன் மாற போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் 1 year பீரியடில் உங்களோட பிஸ்னஸ் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கும். அந்த வெப்சைட் வளர்ந்ததை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணால் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் டீம்லேருந்து ஆள் தேவை. நீங்கள் சப்போர்ட் டீம்லேருந்து அவங்க கால் பண்ணும்போது ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அவங்க விட்டு மற்றவங்களுக்கு போகும்போது உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தேர்ட் பார்ட்டி யாராச்சும் வச்சு அவங்க மூலமாக ஹெல்ப் பண்ணி நீங்கள் போனால் தான் வேண்டிய. இது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்குள்ளே யாரும் போக விரும்ப மாட்டாங்க. ஸோ 99% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் நீங்கள் மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு கிளியரான சொல்யூஷன் தரேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ட்ராப்பில் மாட்டாமல் இருக்க என்ன பண்ணணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த டொமைன் ஹோஸ்டிங் மூலமாக இது ஒன்று தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் கிட்ட ஸ்பீடு. ஒரு வெப்சைட்டை நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் போய் பார்க்குறாரு, அந்த வெப்சைட் வந்து லோடிங் டைம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 99% வெளியே வந்துடுவாங்க. இதுவே கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் உங்களோட வெப்சைட் லோட் ஆகி நின்றுச்சுன்னா டெஃபினட்டாக அந்த பீப்புள் இன்ட்ரெஸ்டாக அந்த வெப்சைட் கம்ப்ளீட்டாக பார்க்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒரு வெப்சைட்டோட ஸ்பீடு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு ரீசனும் பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுற ரீசன்ஸ் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணுறது, SEO ஆப்டிமைசேஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்றதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டைப் ஆஃப் வெப்சைட் இருக்குது, பிளாகிங் வெப்சைட், போர்ட்ஃபோலியோ வெப்சைட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்காக போர்ட்ஃபோலியோ வெப்சைட் தான் கிரியேட் பண்ணுவாங்க. உங்கள் பிஸ்னஸ் பற்றி போடுவீங்க, நீங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் போடுவீங்க, இது வந்து போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னு சொல்லுவாங்க. இந்த பிளாகிங் வெப்சைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 98% எப்படி இருக்குன்னா ஒரு கண்டென்ட்டாக ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்க பிளாகிங் வெப்சைட்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு கீவேர்ட்ஸ்ன்றது நிறைய ஆட் பண்ண வேண்டியது. இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனாக பண்ணுவாங்க. ஆனால் நான் இப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்க நிறைய 90% ஆஃப் தி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பிளாகிங் வெப்சைட் கிடையாது, ஒரு பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகிற போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ் தான். இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ வெப்சைட்க்கு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா அதில் இருக்க கீவேர்ட்ஸ் உங்களோட கம்பெனி மேட்சிங் கீவேர்ட்ஸோட ஆகாது. ஸோ இந்த மாதிரி பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். நம்ம வந்து எந்த ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து டொமைன் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த கம்பெனியோட டொமைன் ஹோஸ்டிங் பவர் சூப்பராக இருந்ததுன்னா அவங்க கூடயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போதே சர்ச் இன்ஜின் ஆப்டிமைஸ்ட் ஹோஸ்டிங் தான் நம்மளுக்கு தருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கூட டாப் பேஜில் வந்து நிற்கிறதுக்கான சான்சஸ் 99% இருக்குது. நான் கிரியேட் பண்ண நிறைய வெப்சைட்ஸ் இந்த டொமைன் ஹோஸ்டிங் வாங்குற இடத்துலேருந்து ஆப்டிமைஸ்ட் SEO டொமைன் ஹோஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நிறைய வெப்சைட்ஸ் நான் என் கிளைண்ட்ஸ் பண்ணி கொடுத்து டாப்பில் வந்து நின்று இருக்கேன் நிறைய டைம்ஸில். ஸோ இப்போ நீங்கள் அந்த ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆகிற சொல்யூஷனாக தர போகிறேன்.
ஸோ நிறைய கம்பெனிஸ் இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஃப்ராட் பண்ணுற கம்பெனிஸ். அந்த கம்பெனி பேர் சொல்ல விரும்பல. பட் ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற கம்பெனிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபோர்ச்சிலேருந்து தப்பிக்க முடியும். ப்ளஸ் அதே சமயத்தில் ஸ்பீட் வைஸ், SEO ஆப்டிமைஸ் வைஸ் டாப் ராக்ஸில் இருக்குது. நான் சொல்ல போகிறது தான் இந்த ப்ளூ ஹோஸ்ட். இந்த ப்ளூ ஹோஸ்ட் கம்பெனிக்கிட்டேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பர்சனலாக நிறைய வெப்சைட்ஸ். அது மட்டும் இல்லாத நான் கிட்டத்தட்ட மோர் தென் 50 டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் என்னோட கம்பெனி பிஸ்னஸ்க்காக நிறைய கிளைண்ட்ஸுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாருக்குமே நான் பர்ச்சேஸ் பண்ண இடம்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹோஸ்ட். ஏன் இந்த ப்ளூ ஹோஸ்ட்டை நான் ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ சொல்கிறேன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கு முன்னாடி பெஸ்ட் 2 பாயிண்ட்ஸாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட், செகண்ட் விஷயம் கஸ்டமர் ரெஸ்பான்ஸ். நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு போய் அவங்ககிட்ட கேட்கும் போது வித்தின் ஒரு 10 நிமிட்ஸில் உங்களுக்கு கால் பேக் பண்ணி எந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லைவ் சேட், லைவ் கால், 24/7 கால் சப்போர்ட்ஸும் இருக்குது அவங்ககிட்ட. ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட நான் சொல்ல மாதிரி ஸ்பீடு, இந்த SEO ஆப்டிமைஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டாப் நாச்சாக இருக்குது. கம்பேர்ட் டு அதர் டொமைன் ஹோஸ்டிங் கம்பெனிஸோட இந்த கம்பெனியில் மாசாகவே இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக அவங்களோட கம்பெனி வெப்சைட்குள்ளே போயிட்டு ஏன் இதை நான் உங்களுக்கு இன்செர்ட் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ இந்த பேஜுக்கு நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே டேரெக்டாக இந்த பேஜில் வந்து நீங்கள் லேண்ட் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்க அட்வான்டேஜஸ் ப்ளஸ் கொஞ்சம் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் நான் சொல்கிறேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் வந்து எங்ககிட்ட சேட்னு கொடுத்து லைவ் சேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த 24/7 கால் லைன் சப்போர்ட் வந்து அவங்க டேரெக்டாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணும்போது டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் ஆனால் வெப்சைட் பில்ட் பண்ணும்போது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்கிட்டே கேட்கலாம். பட் ஆனால் நான் உங்களுக்கு நிறைய ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ இது இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்களே வந்து அவங்கள ஹெல்ப் வச்சு அவங்களே உங்களுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ண சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் USA, யூரோப், கனடா எல்லா ஊர்லேயும் இருந்திருக்காங்க. ஸோ இந்த வேர்ட்பிரஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது SSL சர்டிஃபிகேட் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு டொமைன் 1 இயருக்கான ஃப்ரீ காஸ்ட் கொடுத்துருவாங்க. 24/7 எக்ஸ்பர்ட் சப்போர்ட்டும் இருந்திருக்கு. சரி, ஆனால் இது மற்ற கம்பெனிஸோட என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கால் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் தி ஒரு சில கம்பெனிஸில் அவங்க எடுக்க மாட்டாங்க, சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. வெறும் லைவ் சேட் சப்போர்ட் தான் இருக்குது. கால் சப்போர்ட் கொடுக்குற எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் கம்பெனி அது ப்ளூ ஹோஸ்ட் மட்டும்தான். ஸோ இப்போ இந்த ஹோஸ்டிங்லேயே நான் உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹோஸ்டிங் சொல்லித்தரேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு இப்போ வேர்ட்பிரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வேர்ட்பிரஸிங் யூஸ் பண்ணுறது ஸ்பெசிஃபிக்காக வேர்ட்பிரஸ் ஹோஸ்டிங் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மோஸ்ட் ப்ராப்ளி. இ-காமர்ஸ் ஸ்டோர் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த WooCommerce அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணுறவங்க மட்டும் இந்த டொமைன் ஹோஸ்டிங் வாங்கினா ரொம்ப ரொம்ப ஹை ஸ்பீடாக இருக்கும். நான் நிறைய பேருக்கு என் கிளைண்ட்ஸ்க்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த WooCommerceலேருந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே வந்து இந்தியா லொக்கேஷனை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டரான விஷயம் இந்த ப்ளூ ஹோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். இதை தாண்டி இருக்கவங்ககிட்ட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பிளான்ஸ் தான். ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸுக்கு பிளான்ஸ் நம்மளுக்கு அஃபோர்டபிலிட்டி தருவாங்க. அதில் இருக்க வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் வேல்யூஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசிக்கான வேர்ட்பிரஸ் ஹோஸ்டிங் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேசிக்குள்ளேயே ஒரு வெப்சைட்டை 50 GB SSD ஸ்டோரேஜ் கொடுத்துருவாங்க, அன்லிமிட்டட் பேண்ட்வித். இந்த பேண்ட்வித் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி அதிகமாக தர மாட்டாங்க, பட் ஆனால் இவங்க தராங்க. ப்ளஸ் 100+ ஃப்ரீ வேர்ட்பிரஸ் தீம்ஸ், 1 இயருக்கான டொமைன் ஹோஸ்டிங் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த SSL சர்டிஃபிகேஷன் ப்ரொடெக்ஷனுக்கு தான் நிறைய டொமைன் ஹோஸ்டிங் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அதிகமாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுக்க சொல்லி கேட்பாங்க. நீங்கள் பே பண்ணும் போதே உங்களுக்கு அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணால் மட்டும்தான் இந்த SSL சர்டிஃபிகேட் ஃப்ரீயாக தருவாங்க. பட் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கும் போதே ஃப்ரீயாக கொடுத்துறாங்க, எந்த ஒரு அடிஷ்னல் சார்ஜஸ் இல்லாமலையும். இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இவங்ககிட்ட எந்த ஒரு ப்ராப்ளமே வந்ததில்லை. ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் ஸ்பீடாக தான் தருவாங்க. அதே மாதிரி ஆப்டிமைஸ்ட் SEO ஆப்டிமைஸ்டாக தான் இவங்களோட ஹோஸ்டிங்கோட வேல்யூவும் இருக்குது, ரொம்ப ரொம்ப பக்காவாக. ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவங்கள. ப்ளஸ் நான் என்னோடய கிளைண்ட்ஸுக்கு நான் கொடுத்துருக்க வெப்சைட்ஸ் எல்லாமே இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வந்து என்கிட்ட சொன்னதில்லை. வெப்சைட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் சரி, இல்லை லோடிங் டைமை பொறுத்த வரைக்கும் சரி, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் சொல்லியிருக்காங்க நிறைய டைம். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களோட ப்ரொஃபஷனல் ஒர்க்கிங் வெப்சைட்டை நீங்களே எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டாகவே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.